இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. 23ஆம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னி ராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. இந்த 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த மாதம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யும் முன்னாடி கவனமாக இருக்கணும். பணியிடத்தில் உங்கள் மூத்தவர்களின் முழு ஆதரவை பெறுவீங்க. உங்கள் பிள்ளைங்க சில நல்ல செய்திகளை கொண்டுட்டு வருவாங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பீங்க. பணிபுரியும் பெண்கள் வேலைக்கும் வீட்டுக்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். காதல் உறவுகள் வலுவடையும். உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரம். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், இந்த மாதத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் நீச நிலையிலேயே இருக்கிறாரு. அப்புறம் எதிரிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர இருக்காரு. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறையக்கூடும். செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கவலையை தருது. சகோதரர்களுடன் எதிர்பார்க்க ஒத்துழைப்பு கிடைக்காது. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பிரச்சனைகளை ஏற்படுது, சந்திக்க போகிறீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக சதிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் தொழில் விஷயத்தில் நிலைத்தன்மை இருக்குது. கடின உழைப்பு தேவை. சிலருக்கு வேலை தொடர்பான மன அழுத்தம் ஏற்படுது. உங்கள் வேலையை முடிக்கும் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பேஷன்ஸ் அவசியம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சில சவால்கள் இருக்குது, பல தடைகள் ஏற்படுது. எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு விஷயத்தில் கவனம் ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் சில இடையூறுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சில் கவனமும் இனிமையும் தேவை. உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்திடணும். செப்டம்பரில் உங்கள் காதல் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள், ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில் பொறுமையும் பரஸ்பர புரிதலும் இருக்கணும். அப்போ தான் உறவு மேம்படும். செப்டம்பரில் உங்களின் பணவரவு சாதகமானதாகவும் முன்னேற்றம் நிறைந்ததாகவும் இருக்கும். நிதிநிலை சிக்கல் தீரும். பல வழிகளில் செல்வம் குவிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்தணும். மன அமைதிக்காக யோகா தியான பயிற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். வேலை சம்பந்தமாக சில செய்திகள் வருது. காதல் உறவுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் இருக்குது. தலைவலி அல்லது முதுகுவலி ஏற்படுது. தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகத்தான் இருக்குது. 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்க போகிறாரு. பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்த வேண்டி வரும். நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டி வரும். உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களின் வேலையை செய்வது போல உணர்வீங்க. இந்த கடின உழைப்பு இப்போ மக்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக இருந்து உங்கள் வேலையில் மும்பரமாக இருக்கணும். வருங்காலம் உங்களுடையது. ஆனால் உழைப்பு வீண் போகாது, நல்ல வெற்றியை தரும். மாதத்தின் முற்பாதியில் 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் கேது பகவானுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டில் அமர்றாரு. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. முழு வெற்றி பெறுவதில் சந்தேகம் இருக்கும். செப்டம்பர் 18 முதல் சுக்கிரன் சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகிறாரு. இது உங்கள் வேலையில் ஸ்திரத்தன்மையையும் சாதகத்தையும் கொண்டு வருது. மேலும் உங்கள் சவால்கள் குறையுது. உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீங்க. இதனால் பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குரு மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து
உங்கள் 7வது வீட்டில் முழு பார்வை செலுத்தி உங்கள் தொழிலுக்கு செழிப்பை வழங்குறாரு. உங்கள் சிந்தனையும் புரிதலும் வளரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும். மேலும் சமூகத்தில் உங்களுக்கு உங்கள் வணிகத்திற்கும் வித்தியாசமான இடத்தை வழங்கும். உங்கள் எதிரிகள் 4 பேரும் பிளவுபடுவாங்க. உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்றாரு. உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பொருளாதார வளர்ச்சியையும் தரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி பகவானை வழிபட்டிங்கன்னா நன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்கள் நலன் மற்றும் குழந்தைகள் நலத்தில் அக்கறை தேவை. உங்கள் அறிவுத்திறனை உள்ளுணர்வு திறனை விரிவுபடுத்த நீங்கள் முயற்சி செய்வீங்க. இருந்தாலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறைவதை நீங்கள் பார்க்கலாம். எதிரிகளை கையாள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முதல் பாதியில் எதிர்பாராத தோல்விகள் ஏற்படும், ஏமாற்றங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். குழந்தைகளின் உடல்நிலை குறித்தும் சில கவலைகள் ஏற்படலாம். தூக்கமின்மை மன அமைதியை பாதிக்கும். முதலீடுகளை பொறுத்தவரை நீண்ட கால ஆதாயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. உங்கள் தகவல் தொடர்பு மேம்படுத்த உதவும். கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கிட்ட பிறகு உங்களை பற்றி கூர்மையாக மாறும். நீங்கள் உங்கள் எதிரிகளை கண்டிப்பாக வெல்வீங்க. இந்த மாத இறுதியில் வெற்றியும் பெறுவீங்க. பொதுவாக நீங்கள் யார்ட்டனாச்சும் பழகையில் கோபம் மற்றும் பதற்றம் இருக்குது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. இந்த மாதம் உங்களில் சிலர் பார்த்திங்கன்னா உண்மையான காதல் துணையை கண்டுபிடிக்கலாம். குடும்ப சூழலில் அன்பும் பிணைப்பும் உணர்வீங்க. ஆனால் சில வாக்குவாதங்கள் இருக்குது. கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஏக்கமாக உணர்வீங்க. புதிய காதல் உறவில் சில தற்காலிக தவறான புரிதல் இருக்குது. இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு உங்களை வலிமையாக்கும். இந்த மாதம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பிக்னிக் போவீங்க. சில சமயங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையின் கூட்டாளியின் ஆரோக்கியம் கவலைக்குரிய விஷயமாக இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தம்பதிகளுக்கு இடையே பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பாதியில் தாம்பத்திய சுகம் சூப்பராக இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்கள் காதல் விஷயங்களில் சிறு விரக்தியையும் பற்றின்மையும் சந்திப்பீங்க. திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத நிதி வாய்ப்புகள் முற்போக்குத்தனமாக இருக்கும். அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இருந்தாலும் மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் முன்பு செய்த முதலீடுகளிலிருந்து வருமானம் பெறுவீங்க. இந்த மாதம் ஒட்டுமொத்த வருமானம் நல்லா இருக்குது. குழந்தைகள் குறித்த செலவுகள் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகம் இருக்கும். வீட்டை மாற்றி அமைக்கிறது, மேலும் வாகனத்தை பழுதுபார்ப்பதற்கான ஒரு கணிசமான தொகையை செலவிடலாம். வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலக்குறைவால் செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதம் எதிர்பாராத வருமானம் வருவதற்கு உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்கிறது சிறந்தது. ரிஷபராசி என்பவர்களுக்கு மருத்துவமனை செலவுகளும் ஏற்படும். செப்டம்பரில் சேமிப்பு மற்றும் செல்வத்தை குவிப்பதில் அதிர்ஷ்டம் முக்கிய பங்கு வகிக்குது. உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் நிலையானதாக இருக்குது. ஆனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்குது. பணியிடத்தில் எதிரிகள் முளைக்கிறாங்க. வருமான வரவு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடனான உறவுகளை பொறுத்தவரை நீங்கள் கலவையான முடிவுகளை கொண்டிருப்பீங்க. முதலாளியுடன் ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வருது. சாதுரியம், புத்திசாலித்தனம் மற்றும் புதுமையான சிந்தனை இதை நீங்கள் தொழிலில் உணரணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோக பணிகளுக்காக வெளியூர் சுற்றுலா போவீங்க. தொழில் வல்லுநர்கள் புத்திசாலித்தனமாக சொந்த முடிவுகளை எடுக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சுலபமாக வருது. இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வு பணிகளை நிறைவேற்ற உதவுது. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளில் கவனம் செலுத்தி கடன்களை அடைப்பீங்க. வங்கிகள் மற்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களில் நிதி உதவியுடன் தொழில் விரிவாக்கம் நிகழலாம். இப்போதைக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வந்து உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். சமயோஜித புத்தி சந்தையில் மற்றவங்கள விட நீங்கள் போட்டித்தன்மையை அடைய ரொம்ப உதவியாக இருக்கும். வணிக கூட்டாளர்கள் இருந்தாங்கன்னா உறவில் இந்த மாதம் கண்டிப்பாக
சில பல மாற்றங்கள் ஏற்பட ரெடியாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. எதுலேயும் முதல் பாதியில் இந்த மாதத்தில் முதலீடுகள் செய்ய வேணாம். 2ஆம் பாதியில் அதிக தெளிவுடன் வியாபாரத்தில் சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் வியாபாரத்தில் பணப்பழக்கம் வச்சுக்கிருவீங்க. அரசாங்கத்தின் விதிகள் மிதமானதாக இருக்கும். குறுகிய காலத்தில் சில நிதி நெருக்கடிகள் இருக்கும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 2ஆம் பாதியில் தூக்கம் நல்லா தான் வருது. ஆனால் முதல் பாதியில் சில மன அழுத்தம் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் உறுதியான கவனம் தேவைப்படுது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனை ஏற்படலாம். செப்டம்பரில் ஆரோக்கியமான உடலும் மனமும் இருக்க உங்கள் உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை கண்காணிக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களின் கவனத்திறன் மேம்படும். மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவீங்க. ஞாபகத்திறன் சிறப்பாக இருக்கும். நினைவாற்றல் நல்லாயிருக்கும். பாடங்களில் உள்ள நுணுக்கங்களும் உங்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் தேவையற்ற சர்ச்சைகள் வடிவில் கவனச்சிதறல்கள் வரலாம். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்களும் வெற்றி பெறலாம். கல்வியில் சிறந்து விளங்க சிவனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 7, 8, 9, 10, 11, 16, 17, 18, 19, 27, 28, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 12, 13, 20, 21, 22, 23 மற்றும் 24. இதுவரை அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.